இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு செல்லக்குட்டியோட பர்த்டே தாங்க. ஸோ புது ட்ரெஸ்லாம் போட்டு சூப்பராக கேக் வெட்ட ரெடி ஆயாச்சு. பாப்பாவோட இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பர்த்டே வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். என்னென்னு பார்த்தீங்களா, அவங்க அம்மாயி அப்பிச்சி கூட ஊரில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து ஊரில் கேக் வெட்டவே முடியல. ஃபஸ்ட்டு வருஷம் வெட்டினதோட சரி, கரெக்டாக இந்த 4வது வருஷத்துக்கு இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். கேக் பார்த்தீங்கன்னா முன்னத்த நாளே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அவளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டுன்னு அப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்து வந்தோடனே சாப்பிடணுன்னு அடம் பிடிச்சா, கேக் கட் பண்ண பிறகு தான் சாப்பிடணுன்ட்டு கட் பண்ணமோ இல்லையோ கை வச்சு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. ஒரு வழியாக கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டோம். என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக என் பையன் வலுக்கட்டாயமாக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. ஏதோ எனக்கு அரைகுறையே எடுத்து வீடியோவில் போட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க வைக்கிறானேன்னு எனக்கு கொஞ்சம் கருக்குன்னு தான் இருந்துச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. என்னோடய ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.